கொல்றதுக்காக பின்னாடி வந்தாச்சு. இப்ப அம்மாவை கார்னர் பண்ணி அடிக்க வரும்போது அப்பா வந்து அவரை தள்ளி விட்டுட்டு அவங்க காப்பாத்திட்டு நீங்க ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அம்மாவும் வேகமா குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வாங்க நம்ம ஓடி போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேனுக்கு போறாங்க. வேகமா வேனுக்கு ஓடி போய் வேனை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வேன் ஒரு பழைய வேன், அத ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பசங்க எல்லாம் அப்பா எங்கன்னு கேக்குறாங்க. அப்போ வந்து அது அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு உருவம் நடந்து போகுது. அது யாருன்னு தெரியல. நான் அநேகமா அது கில்லரா தான் இருக்கணும். அதை பார்த்த உடனே இந்த அம்மா பயந்து குழந்தைங்களை மறைஞ்சுக்க சொல்றாங்க. அந்த அம்மா குழந்தைங்களை பார்த்து, அதுவும் முக்கியமா அண்ணனை பார்த்து, நீங்க 2 பேரும் இந்த இடத்துல ஒரு சீக்ரெட் கேபின் மாதிரி இருக்கு, அங்க ஒளிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு சத்தமும் போடாதீங்க, என்ன நடந்தாலும் நீங்க வெளியே வராதீங்க அப்படின்றாங்க. அப்ப அண்ணன் வந்து எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீ தான் உன் தம்பிய பாத்துக்கணும், நீ தான் பெரிய பையன், என்ன ஆனாலும் நீ உன் தம்பிய பாத்துக்கோ, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, ப்ராமிஸ வாங்கிக்கிறாங்க. அதோட அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இது லாஸ்ட் ஆக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ 2 குழந்தைங்களும் இறுக்கமா அணைச்சிட்டு அவங்க அந்த வேனை விட்டு வெளியே போயிடுறாங்க. அந்த வேன்ல வந்து கில்லர் பாக்குறான். கில்லர் வந்து எட்டி பாக்குறான், எங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த கில்லர் வந்து இந்த குழந்தைங்களை அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து ஆப்போசிட்டா ஓடுறாங்க. சோ தட் அந்த கில்லரும் அவங்கள ஓடி போய் பிடிச்சு அவங்களையும் அடிச்சு கொன்னுடுறான். அந்த 2 குழந்தைங்கள்ல அண்ணன் என்னதான் வந்து உள்ள இருக்க பார்த்தாலும் சின்ன குழந்தையான தம்பியால அவ்வளவு நேரம் இருக்க முடியல. அவங்க அம்மாவோட அலறல் சத்தம் கேட்டு அவன் அங்கிருந்து ஓடி வந்து கத்தி அழுகுறான். சோ கில்லருக்கு அங்க வந்து ஒரு குழந்தை இருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க அம்மாவை அடிச்சுட்டு திருப்பி வேனுக்கு ஓடி வரான். அவன் வேனுக்கு வரக்கூடாது, இந்த தம்பி அழறதுனாலதான் அவன் வேனுக்கு வரான்னு சொல்லிட்டு தம்பியோட வாய ரொம்ப பயங்கரமா பொத்துறான் அண்ணன். இதனால தம்பிக்கு அப்படியே மூச்சு நின்னு போன மாதிரி மயக்கம் வந்துடுது. சோ தம்பி மயங்கிடுறான். மயக்கம் போட்டு விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த கில்லர் கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு என்ன யோசிக்கிறான் பாருங்களேன் அண்ணன். உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய சூட்கேஸ் எடுத்து அதுல தம்பிய உள்ள போட்டு மூடிடுறான். சோ தட் அங்க வந்து ஆளுங்க யாரும் இல்லாத மாதிரி ஒரு சூட்கேஸ்ல போட்டு மூடிட்டு அவன் போய் ஒரு கேபினெட், அந்த கேரவேன் இல்லையா, கேரவேன்ல ட்ரெஸ் வைக்கிற கேபினெட் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேபின்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இப்ப அந்த கில்லர் வந்து கேரவேனுக்குள்ள வந்துட்டான். அங்க இருக்கிற அந்த சூட்கேஸ பாக்குறான். இது உள்ள ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண ட்ரை பண்றான். ஓபன் பண்ண முடியல, ஏன்னா லாக் பண்ணி அண்ணன் வச்சிருக்கான். சோ என்ன பண்றான்னா அந்த சூட்கேஸ வந்து புதைக்கிறான். இந்த தம்பிய கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற பயத்துல அம்மா சொன்னாங்க இல்லையா, நீதான் அண்ணன், நீதான் காப்பாத்தணும்னு, அந்த வரி அவனுக்கு வந்து போகுது. தம்பிய காப்பாத்தணும்ன்றதுக்காகவே ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து வேணும்ட்டே அவன் வந்து வெளியே வரான். வெளியே வந்து ஓடுறான். கில்லர் வந்து கண்டுபிடிச்சிடறான், ஒரு பையன் அங்க ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த சூட்கேஸ விட்டுட்டு அவனா அடிக்க போறான், அவனை தாக்குறதுக்காக போறான். அவன் குழந்தைன்னு கூட பார்க்காம அவனையும் அதே மாதிரி அடிச்சு கொள்றான். இப்ப அந்த சூட்கேஸ ஏற்கனவே அடிச்சிருக்கான் இல்லையா, அந்த சூட்கேஸ்ல ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா அந்த தம்பி இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான்.